السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. لقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فخلف من بعدهم خلف أضاعوا الصلاة واتبعوا الشهوات فسوف يلقون غيا. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எண்ணாமல்ல அல்லாஹு தாலாவின் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். சலாத்தும் சலாமும் இருலகத்தின் எம்பெருமான முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னார் நடிச்சுவற்றை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத் என்னும் கிருபை என்றென்று நிலவட்டமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, மேலாக பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் நிறைவு செய்து ஹஜ்ஜுடைய மாதமான ஷவ்வாலுடைய மாதத்திலே நாம் இருக்கிறோம். ரமலான் மாதம் வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை, அவ்வளவு வேகமாக சென்றுவிட்டது. ரமலான் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாட்களும் நமக்கு விரைவாக சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுதுதான் வெள்ளிக்கிழமை வந்ததை போன்று தெரிகிறது, அடுத்த வெள்ளிக்கிழமை வந்துவிட்டது. இப்படியாக நாட்கள் வேகமாக என்று சொல்வதை விட அதிவிரைவாகவே நம்மளை விட்டும் நாட்கள் சென்று கொண்டே இருக்கிறது. எவ்வளவு நாட்கள் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறதோ அதே நேரத்தில் நம்முடைய மௌத் நமக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும். எந்த அளவுக்கு நாட்கள் நம்மை விட்டு சென்று கொண்டிருக்கிறதோ நம்முடைய மௌத்துடைய நேரம் நமக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ரமலானை பற்றி ஃபேஸ்புக்கில் ஒருத்தர் போட்டிருந்தார். பள்ளிவாசலுடைய ஃபோட்டோவை போட்டு, ரமலானுக்கு விருந்தாளியாக வந்தவர்கள் சென்று விட்டார்கள், ரமலானுக்கு விருந்தாளியாக வந்தவர்கள் சென்று விட்டார்கள், அல்லாஹ்வுக்காக உள்ளவர்கள் மட்டும் தங்கி இருக்கிறார்கள் என்பதாக எழுதியிருந்தார். உண்மைதான். அந்த ஒரு மாத காலம் வணக்கங்களில் ஈடுபட்டு விட்டு இப்போ விருந்தாளிகள் என்ன செய்வாங்க, ஒரு 3 நாள் வந்து தங்கிட்டு, அதை ஒரு வாரம் 10 நாள் தங்கிட்டு தன்னுடைய ஊருக்கு போயிடுவாங்க. அது மாதிரி ஒரு மாதம் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க, தொழுதாங்க, வேலை முடிஞ்சிருச்சு, உடனே என்ன செஞ்சாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நல்ல அருமையான ஒரு பதிவு போட்டிருந்தார். இது மாதிரி பல பதிவுகள் போட்டிருக்கிறாங்க. இப்போ நாம் இப்பொழுது யோசிக்கணும், எந்த அளவுக்கு நமக்கு நாட்கள் கடந்து கொண்டே செல்கிறதோ அந்த அளவுக்கு நம்முடைய மௌத் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய கபருக்காக, நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கைக்காக எந்த அளவுக்கு நாம் இந்த உலகத்திலே சேமித்துக் கொள்வோமோ அந்த அளவு நம்முடைய கபர் நமக்கு பிரகாசமாக இருக்கும். மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. முதலே நம்மை தாமே பார்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய அமல் எப்படி இருக்கிறது, நான் மறுமைக்காக வேண்டி தயார் செய்து விட்டேனா, இப்பொழுது என்னுடைய உயிர் பிரிந்தால் என் கபருடைய வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு என்ன, இறைவன் கேட்கக்கூடிய கேள்வி சரியான பதிலை நான் சொல்ல முடியுமா என்பதாக நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரமலானுக்கு பிறகு ஒரு 3 விஷயங்களை நாம் சிந்திக்க வேண்டும். அதில் ஒவ்வொன்றையும் 3 கட்டங்களாக நாம் சிந்திக்க வேண்டும். 3 விஷயங்கள், அந்த 3இல் ஒவ்வொரு விஷயங்களையும் 3 கட்டங்களாக நாம் சிந்திக்க வேண்டும். அதில் முதலாவது ஈமான். ரமலானுக்கு முன்பதாக நம்முடைய ஈமான் எப்படி இருந்தது, ரமலான் 1 மாத காலம் நம்முடைய ஈமான் எப்படி இருந்தது, ரமலானுக்கு பிறகு நம்முடைய ஈமான் எப்படி இருக்கிறது. ரமலானுக்கு முந்தைய நிலைமையில் நம்முடைய ஈமான் எப்படி இருந்துச்சு, ரொம்ப பலகீனமாக இருந்துச்சு. ரமலானில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நிறைய இபாதத் இருக்கு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஈமான் என்பது அது அதிகரிக்கும் குறையும்.
எப்போ அதிகரிக்கும்? எந்த அளவுக்கு அமல்கள் அதிகமாக செய்து கொண்டே இருப்போமோ அந்த அளவுக்கு என்ன செய்யும்? நம்முடைய ஈமானுடைய அந்த தரம், அதனுடைய பலம் உயர்ந்து கொண்டே செல்லும். ரமலானுக்கு பிறகு ரமலான்ல செஞ்ச அமல்களோட முடிஞ்சிருச்சு. இப்போ மீண்டும் என்ன செஞ்சிருச்சு? ஈமான் ரொம்ப பலகீனமாக போயிடும். ஹஜ்ரத் ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா இந்த சஹாபியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, ஹாரிஸே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. நலம் விசாரிக்கிறாங்க ரசூலுல்லாஹ், எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு. அப்போ மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் நலமாக இருக்கிறேன் யா ரசூலல்லாஹ். இப்போ உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அடுத்த கேள்வி கேட்டாங்க, உண்மை மூமினாக நீங்கள் இருக்கிறீர்களா? உண்மை மூமினாக நீங்கள் இருக்கிறீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், நான் உண்மை மூமினாக இருக்கிறேன். அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்குறாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அந்தரங்கம் இருக்கிறது, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அந்தரங்கம் உண்டு. அதே போன்று உங்களுடைய ஈமானின் அந்தரங்க நிலைப்பாடு என்ன? உங்களுடைய ஈமானின் அந்தரங்க நிலைப்பாடு என்ன? வெளிப்படையில் நீங்கள் நல்லா இருக்கிறதா சொல்றீங்க, ஒரு ஈமானுடைய அந்தரங்க நிலைப்பாடு என்ன என்று கேட்கும் பொழுது ஹஜ்ரத் ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய பேச்சில் உண்மை இருக்கிறது. நான் உண்மையை மட்டும்தான் நான் பேசுவேன், உண்மையை மட்டும்தான் நான் பேசுவேன். என்னுடைய உள்ளம் எப்பொழுதுமே நிம்மதியான முறையில் இருக்கிறது. அதே போன்று சொர்க்க நரகத்தினுடைய அந்த நிலைப்பாடு, சொர்க்கவாசிகள் ஒவ்வொருவரும் பேசிக்கொள்ளக்கூடிய, அந்த சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த நிலைப்பாடு என் கண்முன்னே நிற்கிறது. நரகவாசிகள் கூக்குரலிடுவதை, சப்தமிடுவதை நான் இந்த காதுகளால் கேட்பதை போல எனக்கு இருக்கிறது. எந்நேரமும் சொர்க்க நரகத்தினுடைய சிந்தனை என்னுடைய உள்ளத்திலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. இரவு நேரங்களிலே நின்று நான் வணங்குகிறேன், பகல் நேரத்திலே தாவித்திருக்கின்றேன், அதாவது நான் நோன்பு வைக்கிறேன். இப்படியாக என்னோட நிலைப்பாடு இருக்குது என்று சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாரிஸே, உம்முடைய உள்ளத்தில் ஈமான் என்ற ஒளி, ஈமான் என்ற ஒளியால் உம்முடைய உள்ளம் பிரகாசமாக்கப்பட்டவர் ஹாரிஸ் என்பதாக சொன்னார். உம்முடைய உள்ளம் ஈமான் என்ற ஒளியால் பிரகாசமாகப்பட்டவர் ஹாரிஸ் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ இதுதான் ஈமானுடைய பரிபூர்ணத்துவம். சொர்க்கத்தினுடைய சிந்தனை, நரகத்தினுடைய சிந்தனை வரணும். எந்நேரமும் அல்லாஹ்வை பற்றி உண்டான பயம், நரகத்தினுடைய பற்றி உண்டான பயம் நம்முடைய உள்ளத்தில் என்ன செய்யணும்? எப்போதுமே இருக்கணும். இதுதான் ஈமானுடைய அந்தரங்க நிலை என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார். இந்த நிலைவான் நமக்கு இருக்குதா? ரமலானுக்கு முன்பதாக எப்படி இருந்தோம், ரமலான நாம் எப்படி இருந்தோம், ரமலானுக்கு பிறகு அப்படியே அம்போடு விட்டுட்டு போயிட்டு என்ன செய்யலாம்? நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம், ஏதோ ரமலான அமல் செஞ்சிட்டோம்னா நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம். இப்படி மேலெண்ணம் வைக்கவே கூடாது, இப்படி மேலெண்ணம் வைக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு உண்மை மூமின் தன்னுடைய அமலை எனக்கு இதோட அமல் போதும் அப்படின்னு அவன் என்னைக்குமே பொருந்தி கொள்ள மாட்டான். ஒரு உண்மையான மூமின் எனக்கு இந்த அமலோட போதும், 5 நேரம் நான் தொழுகிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு என்ன செய்ய மாட்டானா? அவன் அதை பொருந்தி கொள்ள மாட்டான், மேன்மேலும் என்ன செய்வான்? அமல் செய்யும். இதுதான் உண்மை மூமியினுடைய அடையாளம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ ரமலான்ல மட்டும் நம்ம தொழுதுட்டு பெருநாவோட சலா சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் நம்ம உண்மையான மூமினா இல்லையா என்பதை நமக்கு நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போ ஈமானுடைய அந்தரங்க நிலைப்பாடு ரமலானுக்கு முன்னால் எப்படி இருந்தது, ரமலானிலே எப்படி இருந்தது, ரமலானுக்கு பிறகு நம்முடைய ஈமான் நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்த்து கொள்ள வேண்டும். இது முதல் செய்தி. இரண்டாவது, தொழுகை. ரமலானுக்கு முன்னால் நம்முடைய தொழுகை நிலைப்பாடு எப்படி இருந்தது, ரமலானிலே எப்படி இருந்தது, ரமலானுக்கு பிறகு எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகை ரமலானுக்கு முன்னாடி தொழுகை இல்லை, ரமலான்ல அது 1 மாதம் முழுக்க தொழுகை இருந்துச்சு, பெருநா வரைக்கும். அதற்கு பிறகு என்ன இல்லை? தொழுகை இல்லை. இது மாதிரி சில நேரங்களில் தொழுகிறது, சில நேரங்களில் தொழுகையில விடுறது. இவர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆன் என்ன சொல்றான்னா, இவர்கள் எல்லாம் தொழுகையை வீணடிக்கக்கூடியவர்கள். என்னங்க ரமலான் மாதம் முழுக்க நான் தொழுதுருக்கேன், 5 நேரம் தொழுதுருக்கேன், கியாமுல் லைல் தொழுதுருக்கேன், தஹஜ்ஜுத் தொழுதுருக்கேன், இவ்வளவு இபாதத் செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் என்னை பார்த்து இப்படி சொல்லலாமா? தொழுகை என்பது வெறும் ரமலானில் மட்டும் கடமை அல்ல. அதை முதல்ல நம்ம மனசுல ஆணவம் பதிய வைக்கணும். மௌத்து வரைக்கும் தொழுகணும், அதுதான் உண்மையான தொழுகை.
ரமணான மட்டும் சீசனுக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா அது தொழுகை கிடையாது. ஒரு வியாபாரி இருக்கிறார், ஒரு வியாபாரி எப்பொழுதும் கடை எனக்கு காலைல கடை திறக்கணும், இரவுட கடை மூடணும். இதுதான் ஒரு வியாபாரியினுடைய அவருடைய நிலைப்பாடு. இல்லை சீசனுக்கு மட்டும் என்ன செய்யறாரு, வியாபாரம் செய்யறாரு. அந்த ஒரு மாச காலம் மட்டும் வியாபாரம் செஞ்சுட்டு மீதி 11 மாசம் கடையை பூட்டி போட்டுடுறாரு. அவரை வியாபாரின்னு சொல்லுவோமா? என்ன சொல்லுவோம்? பக்கத்துல வீட்டுக்காரங்கள்லேருந்து, ஏற்று வீட்டுக்காரங்கள்லேருந்து, நண்பர்கள்லேருந்து, சொந்தக்காரங்க எல்லாம் என்ன செய்ய வர திட்டி ஒழிச்சிருவோம். என்னையா பண்ற நீ? மாசத்துக்கு ஒரு மாசம் மட்டும் வியாபாரம் பண்ணிட்டு 11 மாசம் புள்ளை குட்டி என்ன செய்ய பட்டினியா போடுவ? கேட்பமா கேட்க மாட்டோமா? அப்ப அல்லா கேட்பான கேட்க மாட்டானா? ஒரு மாசம் மட்டும் நீ தொழுதுட்டு 11 மாசம் வந்து நீ லீவ் எடுத்துக்கிறீங்க. இப்ப என்ன பார்த்தா என்ன இழிச்சாம என்ன தெரியுதா? அவன் நல்லா கேட்பான கேட்க மாட்டானா? கேட்பான்ல. அப்ப நம்ம யோசிச்சு பாருங்க. அப்ப இப்படி தொழுகையை ரமலானில் மட்டும் தொழுது விட்டு பெருநாவோட சலாம் சொல்லிட்டு போறவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், ஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன். ஒரு கூட்டத்தாருக்கு பின்னால் இன்னொரு கூட்டத்தார்கள் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. அவங்க எப்படிப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டத்தார்கள் இருந்தாங்க. அவங்களை யாருன்னு சொன்னா, இந்த ஆயத்தினுடைய தஃசீர் எழுதுறாங்க நபிமார்கள். இந்த நபிமார்களுக்கு பிறகு வந்தவங்க அவங்க யாரு? நிறைய அரசர்கள் வந்தாங்க. மேற்கத்திய அரசர்கள், கிழக்கத்திய அரசர்கள், நிறைய அரசர்கள் என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு நாடுகளையும் ஆண்டாங்க. அப்படிப்பட்ட அரசர்கள் அவர்களுக்கு பின்னால் வந்த கூட்டத்தினர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹு ஸலாத்த, தொழுகையை வீணடித்தார்கள். வத்தபஅ ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றினார்கள். ஃபஸௌஃப யல்கௌன கையா, அவர்கள் கை என்று சொல்லக்கூடிய அந்த நரகத்தினுடைய ஓடையிலே விரைவிலே அவர்கள் நுழைவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நரகங்கள் பலவிதம், ஒவ்வொரு நரகத்திலையும் பலவிதமான ஓடைகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதுல ஒரு ஓடை தான் கை அப்படிங்கிற நரகம். இது யாருக்காக உள்ளது? தொழுகையை வீணடித்து மனோ இச்சைகளை பின்பற்றினார்களே அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், இதை தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, நாம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ஆயத்தினுடைய தஃசீர்ல எழுதுறாங்க, தொழுகையை வீணடிப்பது அப்படின்னு சொன்னா, தொழுகை என்பது இஸ்லாத்தின் தூண். நமக்கு நல்லாவே தெரியும், யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. ஒரு இஸ்லாமியன் என்று சொன்னால் அவன் என்ன செய்யணும்? கண்டிப்பா 5 நேரம் தொழுகணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே தொழுவாம இருப்பாங்க. தஃசீர் எழுதுறாங்க 5 நேரம் தொழுகணும்னு தெரியும். தொழுகை என்பது ஈமானின் தீனுடைய தூண் என்பதும் தெரியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்வாங்க? தொழுவ மாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, அந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய அமலை பிற்படுத்துவார்கள். கரெக்டா அந்த நேரத்தில் தொழுவ மாட்டாங்க, அதை பிற்படுத்தி தொழுவாங்க. இப்படி பிற்படுத்தி தொழக்கூடியவங்க அவங்க யாரு? அவங்களும் தொழுகையை வீணடிக்கக்கூடியவங்க தான். ஆனா தொழுதுட்டேன அவ்வளவு பக்தில தொழுவோம். பாவம் சொன்ன உடனே என்ன செய்யணும்? தொழுவோம். அவ்வளவு பக்தில தொழுவதுதான் சிறந்த அமல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்று அல்லாஹ் மஸ்ரூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, யார் 5 நேர தொழுகைகளை எந்த ஒரு மனிதனும் அவன் பாதுகாக்கவில்லையோ ஃபயுக்தப் மினல் காஃபிலி, அவனை பொடுபோக்குத்தனமானவன் என்ற லிஸ்ட்ல அவனை எழுதப்படும். 5 நேர தொழுகையை யாரும் பாதுகாக்கலையோ, ஒழுங்கா தொழுகலையோ, அவனை எந்த லிஸ்ட்ல வருவாங்க? அவங்க சாலிஹின் லிஸ்ட்ல வருவாங்களா? நல்லவர்கள் லிஸ்ட்ல வருவாங்களா? வரமாட்டாங்க. எந்த லிஸ்ட்ல வருவாங்க? மறதியாளர்கள் லிஸ்ட்ல என்ன செய்வாங்க? அவங்களை எழுதப்படும் என்று எல்லாம் மஸ்ரூப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஆயத்தினுடைய விளக்கத்தில் அவங்க சொல்றாங்க. இந்த ஆயத்தினுடைய அடுத்த பாட்டு பாருங்க, வத்தபஅ ஷஹவாத், மனோ இச்சைகளை பின்பற்றக்கூடியவங்க. இவர்களை பற்றி ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது இமாம்கள் தஃசீர் இப்னு கஸீர்ல ஒரு உதாரணம் எழுதுறாங்க. இந்த உம்மத்து இருக்கின்றார்கள், இந்த உம்மத்தினர்கள் இவர்கள் கால்நடைகளிலும் அதே போன்று கோவேரி கழுதைகளிலும் பயணம் செய்பவர்களை போன்று. இந்த உம்மத்து, அதாவது மனோ இச்சைகளை யார் பின்பற்றுகிறார்கள் என்பதை பற்றி ஒரு உதாரணம் சொல்றாங்க. இந்த உம்மத்து கால்நடைகளிலும் கோவேரி கழுதைகளிலும் பயணம் செய்கிறார்களே அவர்களை போன்றவர்கள். ஏன்னு சொன்னா, கால்நடைகளிலேயும் கோவேரி கழுதைகளிலேயும் பயணம் செய்தவங்க எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் பற்றி உன்னோட பயமும் இருக்காது. மக்கள் பூமியில் இருக்கக்கூடிய மக்கள் விஷயத்துல என்ன செய்ய மாட்டாங்க, அவர்கள் வெட்கப்படவும் மாட்டாங்க. இவர் தொழுதாரா தொழுவலையா, வந்தாரா வரலையா, செஞ்சாரா செய்யலையா, இப்படிலாம் என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க எதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க.
அவங்க பாட்டுக்கு பயணம் செஞ்சு போயிட்டே இருப்பாங்க. இது மாதிரி தான் இது வத்தபா ஷஹவாத், தனது மனோசியை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல அல்லாமா ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொல்றாங்க, இது போன்ற தொழுகையை வீணடிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னா மஸ்ஜிதுகளுக்கு இடையூறு அளிப்பவர்கள், மஸ்ஜிதுகளுக்கு இடையூறு அளிப்பவர்களும் அதே போன்று வல்லசிமுல் லிஆ, இது போன்று இபாதத்துகளை வீணடிக்கக்கூடியவர்கள் வீணடிப்பதை அவர்கள் கட்டாயமாக்கிக் கொள்வார்கள். மஸ்ஜிதுகளுக்கு என்ன செய்வாங்க, வரமாட்டாங்க ஒரு பக்கம். ரெண்டாவது இது போன்ற விஷயங்களை இபாதத்துக்களை வீணடிப்பதை தனக்கு மத்தியில் அதை கடமையாக ஆக்கிக் கொள்வாங்க. தொழுகையை வீணடிக்கிறத அது தனக்கு கடமையாக ஆக்கிக் கொள்வாங்க. பள்ளிவாசலுக்கு வர முடியும், பாங்க சொன்ன உடனே வர முடியும், ஆனா வரமாட்டாங்க. பாங்க சொன்ன உடனே பள்ளிவாசலுக்கு வர முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்ப்போம், எல்லா வேலையும் பார்ப்பாங்க, எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இங்கேருந்து காரைக்காலுக்கு போவாங்க, கடற்கரைக்கு போவாங்க, வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. அவங்கள சந்தித்து ஏன் தொழிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க சொன்னால் என்னால் முடியாது. இப்போ காரைக்கால் போக முடியுதா, வெளியில் போக முடியுதா? நாளைக்கு அல்ல கேட்பான், நான் கேட்கல இதை, நாளைக்கு அல்ல கேட்பான். கடத்தெருவுக்கும் பள்ளிவாசலுக்கும் இடையில ஒரு 200 மீட்டர் தான் தொலைவு வரும். கடத்தெருவுக்கு போனவனுக்கு முடிஞ்சவனுக்கு என் பள்ளிக்கு வர முடியலையா, உனக்கு வர முடியலையா என்று அல்லா கேட்பான். அல்லாட்ட அந்த கேள்வி இருக்கு. அந்த கேள்விகள் என்ன செய்யணும், கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகும். அப்ப இது போன்ற தொழுகைகளை வீணடிக்கக்கூடியவங்க யாருன்னு சொன்னா ரமலான்ல மட்டும் தொழுது போயிட்டாங்க பாருங்க. இவங்களை பற்றி தான் இந்த ஆயத்தில் என்ன செய்யப்படுது, மிகவும் அழகான முறையில் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். இவங்களுக்கு என்ன இருக்கு, பத்தவங்க எல்கவுன கையா, இவங்க எங்க போவாங்க, கை என்று சொல்லக்கூடிய அந்த ஓடையிலே அவர்கள் இருப்பார்கள். இந்த கை என்ற ஓடையை பற்றி சொல்லும் பொழுது அதாவது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, இது நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடையுடைய பெயர். அந்த ஓடையை அந்த ஓடையை கொண்டு அந்த நரகமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 முறை எல்லா இடத்துல பாதுகாப்பு தேடணும். நரகமே அந்த ஓடையை விட்டும் ஒரு நாளைக்கு 1000 தடவை எல்லாவிடமே பாதுகாப்பு தேடுது அப்படின்னு சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய கொடூரமான நரகமா கொடூரமான ஓடையாக அது இருக்கும். யோசிச்சு பார்க்கணும். அதனுடைய வாடை இருக்கிறதே ரொம்பவும் அருவருப்பானது. அதனுடைய வாடை மிகவும் அருவருப்பானது. அதனுடைய சூடு இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய நெருப்பினுடைய சூடு மிகவும் கடுமையானது என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சரி, இந்த வாடை இந்த ஓடையை அல்லாஹ் யாருக்காக தயார் பண்ணி வச்சிருக்கிறான் அதை சொல்றாங்க, லிதாரிக்கி ஸலாத்தி வல் ஜமாஅ, தொழுகையை விடக்கூடியவர்களுக்காக வேண்டியும் ஜமாத்தை விடக்கூடியவர்களுக்காகவும் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த ஓடை தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்க சொல்றாங்க. இப்ப கண்ணியமிக்கவர்களே, நம்ம என்ன செய்யணும், தொழுகையினுடைய விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்தணும். இன்னும் இதுவரைக்கும் போன நேரம் போயிடுச்சு. இனி வரக்கூடிய காலங்கள் செல்ல செல்ல நமக்கு மௌத்து நெருங்கிட்டு இருக்கு. காலங்கள் செல்ல செல்ல வயசு குறையுமா கூடுமா? வயசு கூடும். வயசு கூடிக்கிட்டே போகுதுன்னா நமக்கு மௌத்து நெருங்குதுன்னு அர்த்தம். வயசு கூட கூட நமக்கு என்ன செய்யுது, மௌத்து நெருங்குது. அந்த மௌத்துக்கு உண்டான எல்லா விதமான பாதைகளும் என்ன செய்யணும், இப்பொழுதிலிருந்தே அதுக்கு உண்டான தயாரிப்புகள் நாம் செய்ய ஆரம்பிச்சிடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, அல் கையிஸ் மன்தான் நஃப்ஸஹு அலிமலிமா பஅதல் மௌத். அறிவாளி யாருன்னு சொன்னா இந்த துன்யாவில வாழக்கூடிய காலகட்டத்தில் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி இந்த துன்யாவில யார் தயாரிப்பு செய்வானோ அவன் தான் அறிவாளின்னு சொன்னாங்க. இப்ப நம்ம எதுக்கு தயார் செஞ்சுட்டு இருக்கிறோம், ரமலானுக்கு மட்டும் தயார் செஞ்சுட்டு விட்டுட்டோம். மீதி மாதங்கள் என்ன செய்யறது, அப்படியே விட்டுடலாமா? ரமலான்ல எப்படி பள்ளிவாசல் நிரம்பி வழிந்ததோ அதே போன்று ஒவ்வொரு பக்துக்கும் பள்ளிவாசல் நிரம்பி வழியும். நிரம்பி வழிந்தால் தான் பள்ளிவாசல் செழிக்கும், மொஹல்லாக்கள் செழிக்கும். ஒவ்வொரு மொஹல்லாவும் நீங்க நல்லா செழிப்பா இருக்கிறது காரணம் என்ன, ஒவ்வொரு ஊர்கள்ல இங்க பார்த்தீங்கன்னா 5 சஃபா 6 சஃபு சொல்லுவாங்க ஒரு பக்துக்கும். ஆனா இன்னைக்கு ரமலானுக்கு பிறகு என்ன சொன்னா அதே படையிடம் அப்படியே திரும்புது. ஒவ்வொரு வருஷமும் இதேதான். வருஷங்கள் போய்கிட்டே இருக்கு, வருஷங்கள் கழிந்து கொண்டே இருக்கு. ஆனால் நம்மளுடைய நிலைமைகள் மாறினுச்சா? இல்லை, அப்படியே தான் நம்ம இருக்கோம். வயசு ஆகிட்டே இருக்குது, 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு. நிலைப்பாடு மாறினுச்சா? இபாதத்துடைய விஷயத்துல துன்யாவுடைய விஷயத்துல மாறிக்கிட்டே தான் இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்குறேன், எனக்கு ஒரு நாளைக்கு 750 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு, அது ஏறிக்கிட்டே தான் போகுது. ஆனா அவனுடைய விஷயத்துல
நம்மகிட்ட எந்த மாற்றமும் இல்லையே. இன்னும் ஒரு வருத்தமான செய்தி என்னன்னு சொன்னா, ஜும்மாக்கு கூட சில பேர் வர்றது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 ஜும்மாக்களுக்கு தொடர்ந்து யார் வரலையோ, 3 ஜும்மாக்கு தொடர்ந்து யார் வரலையோ அவர் ஈமானுல் லிஸ்ட்லயே வரமாட்டார், அவர் மூமின் அப்படிங்கிற லிஸ்ட்லயே வரமாட்டார். மக்களுக்கு இன்னும் விளங்கவே இல்லை. ஜும்மா தான் நான் பார்த்துக்குவேன், 2 ஜும்மா பார்த்துக்குவேன். இன்னைக்கு ரொம்ப அசட்டத்தனமா நம்ம இருக்கோம், ரொம்ப அலட்சியமா இருக்கோம் இபாதத்துடைய விஷயத்துல. கண்ணியமிக்கிறவர்கள் அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும். இப்ப இது போன்ற இதே நிலைமைகள் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்குமே. ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நாடுகளையும் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு சில நாடுகள்ல நிலநடுக்கம், ரொம்ப அதிகப்படியான நிலநடுக்கம் ஏற்பட்டு பெரிய பெரிய பில்டிங், கிட்டத்தட்ட 82 மாடி பில்டிங் என்ன செய்யுது, அப்படி இடிஞ்சு விழுவுது. இதெல்லாம் காரணம் என்ன? அல்லாஹ்வுக்கு மாறு செய்திருக்கக்கூடிய, அல்லாஹ்விற்கு மாறு செய்து அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு என்ன எதெல்லாம் தடுத்தானோ அது எல்லாமே இந்த நாட்டில் நடக்குது. நம்ம அல்லாஹ் சும்மா பார்த்து சும்மா இருப்பானா, கொஞ்ச நேரம் விட்டு பிடிப்பான், அவ்வளவுதான். ஆனா பிடிக்க ஆரம்பிச்சான்னு வைங்களேன், கடுமையான பிடிக்கா இருக்கும். இந்த பத்துஷா ரப்பிக்கல சரி, அல்லாஹ் பிடிக்க மாட்டான். பிடிக்க ஆரம்பிச்சான்னு வைங்க, உடுமு பிடிதான், விட மாட்டான் அல்லாஹ். இன்னைக்கு ஒவ்வொரு சில நாடுகளை தண்ணீரை கொண்டு அல்லாஹ் அடிக்கிறான், சில நாடுகளை பூகம்பங்களை கொண்டு, சில நாடுகளை நிலநடுக்கங்களை கொண்டு, சில நாடுகளில் எரிமலை என்ன செய்யுது, பொங்கி அந்த ஊரைய கிராமத்தை அடிக்குது. சில நாடுகளை பார்த்தோம்னு சொன்னா காட்டு தீ. இது போன்று நடக்கக்கூடிய காரணம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு எங்கெல்லாம் மாறுதல் நடைபெறுகிறதோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறுதல் நடைபெறுகிறதோ, அந்த இடத்தில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏதேனும் ஒரு விஷயத்தை வைத்து, ஏதேனும் ஒரு காரியத்தை வைத்து அந்த இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய மக்களை என்ன செய்யலாம், அழிச்சிடணும். இப்போ கண்ணியமிக்க அல்லாஹ் நடிகார்களே, நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு ஒரு சலாமத்தான ஒரு வாழ்வை, விசாலமான ஒரு இடத்துக்கு நம்ம நல்லா கொடுத்துருக்கோம். இங்க நம்ம நன்றி செலுத்தோம். டெய்லி காலையில எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், பழு தேய்க்கிறோம், சாப்பிட்றோம், சாப்பாடு செரிக்குது, சிறுநீர் கழிக்கிறோம், மனஜலம் கழிக்கிறோம், உடம்புல இருந்து என்ன செய்யுது, அழுக்குகள் அல்ல யார் வெளியாக்குறாங்க, அல்ல வெளியாக்குறான். ஒருத்தர் 3-4 நாளைக்கு பாத்ரூமே போடணும்னு வைங்களேன், ஒரு நிலைமை என்ன? ஒரு நாள் முழுக்க ஒருத்தர் யூரினே போகலங்க, சிறுநீரே கழிக்கல, நிலைமை என்ன ஆகும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். கண்ணால எல்லாத்தையும் பார்க்கறோம், காதால கேட்கறோம், கண்ணுல இருந்து அல்லாஹ் ஒளி எடுத்துட்டான், காதுல இருந்து கேட்கக்கூடிய தன்மை எடுத்துட்டான்னா என்ன ஆகும்? எங்கேயுமே நம்ம வெளியே போக முடியாது. இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல நம்ம பார்த்து கேட்கறான், பேசுறதுக்கு உனக்கு உடலை கொடுத்தேன், பார்க்கறதுக்கு கண்ணை கொடுத்தேன், சிந்திப்பதற்கு உனக்கு அறிவை கொடுத்தேன், என்னை நீ பின்பற்ற வேண்டுவதற்காக வேண்டி உள்ளத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் என்ன செய்யறான், குர்ஆன் நம்ம பார்த்து கேள்வி கேட்கறான். இப்படி சலாமத்தான உறுப்புகளை நான் அவனை கொடுத்திருக்கிறேன், டெய்லி எந்திரிக்கிற, எல்லா விதமான துனியாவுடைய காரியங்களை பூரா செய்யற, ஆனா என்னை வணங்க மட்டும் உன்னால என்ன செய்யல, முடியாம போயிடுது என்று அல்லாஹ் என்ன செய்ய, நாளைக்கு மறுமையில நிச்சயமாக கேட்பான். அதற்கு என்ன நாம் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத இப்பயே நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். இப்பயே நம்ம என்ன செய்யணும், தயார் பண்ணி வச்சுக்கணும். தொழுகையுடைய விஷயத்துல இன்னொரு சில சட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னா, சில பேர் 5 வக்து இல்லை, ஜும்மாக்கு கூட வராமல் இருக்காங்க பாருங்க. இன்னும் சில பேர் பார்த்தோம்னா பெருநாக்கே வரமாட்டாங்க. 5 வக்தும் கிடையாது, 2 பெருநாவும் கிடையாது, ஜும்மாவும் கிடையாது. இது மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு கட்டாயம் என்ன தெரியுமா, ஊரிலிருந்து ஜமாத்திலிருந்து அவங்களுக்கு எந்த சலுகையும் நம்ம செய்ய முடியாது. ஊரோடு வர்றாங்களா கல்யாணத்துக்குன்னு கொடுக்கக்கூடாது, இது சட்டம். அவங்க குடும்பத்தை யாருக்கும் அப்பாத் ஆயிட்டாங்களா, அடக்கம் செய்வதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, இதெல்லாம் சட்டம். தொழுகைக்கு வராதவங்களுக்கு இமாம்கள் ஏற்படுத்திருக்கக்கூடிய சட்டங்கள் இதெல்லாம். இது மாதிரி என்ன செய்யுங்கள், மருத்துவ உதவி செய்யக்கூடாது, அவங்க செய்யக்கூடாது, மார்க்கம் சொல்லுது. இப்போ இந்த அளவுக்கு சட்டங்கள் கடுமையாக இருக்குதுன்னு சொன்னா, அவங்க தொழுகை எந்த அளவுக்கு வாழ்க்கை முக்கியம் அப்படிங்கிறத என்ன செய்யணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரமணால மட்டும் தொழுதுட்டு அதுக்கு பிறகு நம்ம தொழுகை அப்படின்னு சொன்னா, அந்த தொழுகையை எந்த அந்தஸ்துல, அந்த தொழுகையை எந்த கேட்டகரியில நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், நமக்கு நாம யோசிச்சு பார்க்கணும். யூசுப் துறோட வச்சிருக்கிறோமா, இல்ல அவ்வப்போது துறவுல அந்த கேட்டகரியில வச்சிருக்கிறோமா, எந்த கேட்டகரியில நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற என்ன செய்யணும், நம்ம யோசிச்சு பார்க்கணும். இது 2வது செய்தி. 3வது செய்தி, மார்க்க கல்வி. ரமணானுக்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, பள்ளிகளில் ஓதுனாங்க. சில வீட்டு பிள்ளைங்க பள்ளிக்கு வர்றதே கிடையாது.
ரமலான்ல பள்ளிகள் இல்லை. இப்ப ரமலானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில தினங்கள்ல பள்ளிகள் மதரசாக்கள் ஓபன் ஆயிடும். எந்த பிள்ளைகளும் மதரசால வரக்கூடிய, அதாவது 9 வயசு வரைக்கும் அல்லது 10 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்க எந்த பிள்ளைங்களும் வீட்டில் இருக்கக்கூடாது. சாயந்தர நேரத்துல பள்ளிக்கு கம்பல்சரியா அவங்க வரும். வந்து என்ன செய்யணும், பள்ளியில ஓதும். எங்கெங்கெல்லாம் பள்ளிகள் இருக்கிறதோ அந்த இடங்கள் என்ன செய்யணும், அவங்க கண்டிப்பாக ஓதும். ஏன்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. ஒரே இரவுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே இரவுல குர்ஆனை அல்லாஹ் உயர்த்திடுவான். ஒரே இரவுல அல்லாஹ் என்ன செய்வான், குர்ஆனை உயர்த்திடுவான். குர்ஆனுடைய ஒரு ஏடு கூட பூமியில இருக்காது. குர்ஆனுடைய ஒரு ஏடு கூட பூமியில இருக்காது. இன்னும் சொல்ல போனால் மனப்பாடம் செய்திருக்கக்கூடிய ஹாஃபில்கள், குர்ஆனை மனப்பாடம் செஞ்சிருக்கிறாங்க ஹாஃபில்கள், அவங்களுடைய உள்ளத்திலிருந்தும் குர்ஆன் எடுக்கப்பட்டு விடும். அவங்களுடைய உள்ளத்திலே குர்ஆன் இருக்காது, அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிடும். இந்த ஒரு சூழ்நிலை வருவதற்கு முன்னால் குர்ஆனை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு மனிதர் வந்தார். வந்து எனக்கு மௌத்து வர மாதிரியே கனவு வருது. மௌத்து, அதாவது சக்கராத்துல நிலம் வருது தெரியுமா, அது மாதிரி எனக்கு கனவு வருது அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட? அலி ரலியல்லாஹு தஆலா. அப்ப அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இது எல்லாத்துக்கும் வர்றது சகஜம்தான்ப்பா, எல்லாத்துக்கும் தான் வரும் அப்படின்னு. இல்லை, எனக்கு அப்படி வருது, இதை நிவர்த்தி செய்வதற்கு உண்டான வழி என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உத்துலுக்குல் இல்ம, உனக்கு மௌத்து வர்றதுக்கு முன்னாடி நீ என்ன செய்ய, கல்வியை தேடிக்கொள் என்பதான் சொன்னாங்க. முதல்ல மௌத்தாகிற மாதிரி எனக்கு கனவு வருது, சக்கராத்த ஹால்மா எனக்கு கனவு வருதுன்னு கேட்கிறாரு. அவர்கிட்ட என்ன சொல்றாங்க அலி ரலியல்லாஹு தஆலா, நீ மௌத்தா போறதுக்கு முன்னாடி நீ கல்வியை தேடி கொடுக்குறாங்க. இப்போ குர்ஆன் திலாவத் என்பது ரமலானில் மட்டுமல்ல, மற்ற மாதங்களே குர்ஆன் ஓதிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எத்தனை கிதாபுகள் வேணாலும் படிக்கலாம், எத்தனை புக்ஸ் வேணாலும் படிக்கலாம், அதுக்கெல்லாம் எந்த நன்மையும் கிடையாது. குர்ஆனை பார்த்தாலே நன்மை. குர்ஆன் ஓத தெரியலையா, டெய்லி குர்ஆனை தொடர்ந்து பாருங்க, குர்ஆனை தொடர்ந்து பாருங்க. சில விஷயங்கள் இருக்கு, பார்த்தாலே நன்மை. காபத்துல்லா பார்த்துட்டே இருக்கிற நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அவங்கள புன்முறுவலோட பார்க்கிறாரு, நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. உலமாக்கள் ஆலிம்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள புன்முறுவலோட பார்க்கறாங்க, நன்மை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. குர்ஆனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, ஓத தெரியல பார்க்கறாரு, பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. டெய்லி 5 வேளை தொழுவ வர்றாரு. தொழுவு முடிஞ்ச உடனே குர்ஆனை தொடர்ந்து பார்த்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, முன்னொரு காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அடிக்கடி பெரியவங்க என்ன செய்வாங்கன்னா, அது எதுக்கோ செய்யறாங்க, நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். எனக்கு 6-7 வயசு இருக்கும் போதெல்லாம் பள்ளிவாசலுக்கு தொழுவ போவோம். தொழுவ போனா வயசானவங்க என்ன செய்வாங்கன்னா, தொழுது முடிச்சுட்டு குர்ஆன் எழுதி என்ன செய்வாங்க, குர்ஆனை தொடர்ந்து முச்சம் விட்டு நெஞ்சில் அணைச்சிக்குவாங்க. அதெல்லாம் ஏன் செய்யறாங்கிறது எங்களுக்கு இப்பதான் விளங்குது. அது ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறது இப்பதான் விளங்குது. ஏன் தெரியுமா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுக்கு ஓத தெரியாவிட்டாலும் குர்ஆனை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது, அதை முத்தமிடும் பொழுது, நெஞ்சோடு அதை அணைத்துக் கொள்ளும் பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஓதக்கூடிய தௌஃபீகை கொடுப்பாங்க. குர்ஆனை நீங்க பார்க்கல, குர்ஆனை திறக்கவே இல்லைன்னு சொன்னா அந்த குர்ஆனுடைய கல்வி உங்களுக்கு என்ன செய்யாது, எப்போதுமே கிடைக்காது. ஒருத்தர் சொன்னாரு, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, உங்க பிள்ளைய பள்ளிக்கு ஏங்க நீங்க அனுப்புறது இல்லை அப்படின்னு. அவனுக்கு ஓதலே வராதுங்க. யார் தகவல் சொல்றாங்க, உன் பையனுக்கு ஓதல வராதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? கல்வி கொடுப்பதும் எடுப்பதும் அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. ஒரு பெண்ணுக்கு நான் கேட்கிறேன், பள்ளிக்கு பிள்ளை ஏங்க நீங்க அனுப்புறது இல்லை அப்படின்ட்டு தகப்பனாரே சொல்றாரு. என்ன சொல்றாரு, என் பையனுக்கு ஓதலாம் வராதுங்க. அவன் அப்படியே போயிட்டான், இன்ன வரைக்கும் ஓதவே இல்லை. கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய. இப்ப தகப்பனாருக்கே என்ன இல்லை, பெற்றோர்களுக்கே தன்னுடைய பிள்ளைகள் மீது நம்பிக்கை இல்லை. நல்லா ஓதுவாங்க, நல்ல ஒரு ஹாஃபிலா வருவாங்க, ஒரு ஆலிமா வருவாங்க, நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்கிறது யாருக்கு இல்லை, பெற்றோர்களுக்கே நம்பிக்கை இல்லை. அப்படிங்கும் பொழுது பெற்றோர்களுடைய துவா பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து சொன்னான். ஒரு ஹதீஸ் வருது, 2 விஷயங்கள் இருக்கு, அது அல்லாஹ்ட்ட போய் சேருவதற்கு எந்த தடையும் கிடையாது. ஒன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய கலிமா. யார் இஹ்லாஸான முறையில் இந்த கலிமாவை கூறுவாரோ அது நேரடியாக அல்லாஹ்ட்ட போகுது, எந்த தடையும் கிடையாது. 2வது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக செய்கின்ற துவா. இதற்கும் அல்லாஹ் மத்தியில எந்த திரையும் கிடையாது. நேரடியாக என்ன செய்து அல்லாஹ்ட்ட போய் நேரடியாக சேர்ந்து அவருடைய பிள்ளைகளுக்காக பள்ளிக்கு அனுப்பிட்டு சும்மா இருக்கக்கூடாது.
நம்ம அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும், யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகளுக்கு குர்ஆனுடைய கல்வியை கொடு, குர்ஆனுடைய ஞானத்தை கொடு, குர்ஆனுடைய விளக்கத்தை கொடு என்பதை அல்லாஹ்ட்ட கேட்கணும். நாம கேட்க கேட்க அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தி அவங்களை இன்னும் குர்ஆனை ஓதுவது மட்டுமல்ல ஹாஃபிலாக கூட அவங்க ஆயிடும். குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய ஹாஃபில்களாக கூட என்ன செஞ்சிடலாம், அவங்க ஆயிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா அந்த குர்ஆன்ல அந்த அளவுக்கு அல்லாஹ் சக்தியை வச்சிருக்காங்க. அப்ப நம்ம யோசிக்கணும், 3 விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒன்று ஈமான், ரமலானுக்கு முன்பதாக ஈமான் எப்படி இருந்தது, ரமலானில் எப்படி இருந்தது, ரமலானுக்கு பிறகு எப்படி இருக்கிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். 2வது தொழுகை, ரமலானுக்கு முந்தைய நம்முடைய தொழுகை எப்படி இருந்தது, ரமலானிலும் எப்படி இருந்தது, ரமலானுக்கு பிறகு எப்படி இருக்கிறது. அதே போன்ற மார்க்க கல்வி, ரமலானுக்கு முன்னால், ரமலானில், ரமலானுக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளே என்ன செய்யணும், மார்க்க கல்வி விஷயத்துல நம்ம ரொம்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது. பிள்ளைகள் என்ன செய்யணும், கண்டிப்பாக பள்ளிவாசல நம்ம பள்ளிகளுக்கு மக்த மதரசாக்கள் என்ன செய்யணும், அனுப்பணும். மக்த மதரசாக்கள் ஒவ்வொரு மொஹல்லாவினுடைய அஸ்திவாரம், கோட்டையா தான். எந்த அளவுக்கு மக்தபுகள் சிறப்பான முறை நடக்குமோ அந்த அளவுக்கு மொஹல்லாக்கள் என்ன செய்யணும், சிறந்து விளங்கும். வருங்காலத்துல வரக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தொழுகாளியாக மாறுவாங்க. இப்பயே பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுத்தாதான் வருங்காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க, தொழுகையாளிகளாக மாறுவார்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 3 விதமான விஷயங்களையும் நன்கு விளங்கி அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நம்முடைய ஈமானை அல்லாஹ் பலப்படுத்துவானாக. தொழுகையை மூன்று வரைக்கும் தொடரக்கூடிய தௌஃபீக் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. குர்ஆனுடைய கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரப்பமான முறையிலே அதனுடைய ஞானங்களையும் அதனுடைய விளக்கங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.